ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஆர்ச் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வேணுங்கிற ஆர்ச்சை வந்து நீங்கள் நல்லா நேராக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் வேணுங்கிற பக்கம் சேவ் பண்ணிக்கோங்க. மொபைல்லேருந்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சோட ஃபோட்டோ இது. இந்த மாதிரி ஆர்ச்சோட ஃபோட்டோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆர்ச் அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆர்ட் கேம் கொண்டு போகிறோன்னா, இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இங்கே போனீங்கன்னா ஓப்பன் வித்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் வித்தில் போய்ட்டு இங்கே மெயின் எக்ஸிக்யூட்டபிள் ஆர்ட் கேமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஸ்கேண்டி டிபிஐயில் இருக்கணும், வேறு எதுவும் மாற்றாதீங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்படி இந்த ஆர்ச்சோட ஃபோட்டோ உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த ஆர்ச் இப்படி இருக்குது, என்னால் இந்த மாதிரி பார்த்து வரைய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பேஜ் எடுத்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்னென்னா இங்கே மாடலில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருக்கும், ஹாரிசான்டல் ரொட்டேட், வெர்டிக்கல், அந்த மாதிரி. இதில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மாறிக்கும். எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணிக்கிறீங்க. ரொட்டேஷன் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு அந்த ஆர்ச்சை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கிரியேட் பாலிலைன் இந்த வெக்டார் டூல்ஸில் கிரியேட் பாலிலைன் இதை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்ச்லேருந்து அப்படியே இந்த ஆர்ச் மேலே வரையணும்னா நம்ம இது பண்ணேன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணால் போதும். ஸோ இங்கே தான் ஆர்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குன்னா இது மேலே வந்து சாக் பீஸில் இல்லை ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக தெரியும் எந்த இடத்துல ஆர்ச் இருக்குன்ட்டு. ஸோ இங்கே வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக்லேருந்து நான் கையை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு திரும்பி கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி இதை நகர்த்திக்கிறேன். திரும்பியும் கொஞ்சம் தூரத்துக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நகர்த்திட்டு வேணும் எங்கே வேணுமோ அங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பி நகர்த்திட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்படியே அந்த பக்கம் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி கோடு மாதிரி வரும். திரும்பியும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த கோடு ஃபுல்லாக வந்துடும். பண்ணிவிட்டு கடைசியாக வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு இதை வந்து நார்மல் வியூ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த லைனை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண லைன் இந்த மாதிரி பிங்க் கலரில் வரும் நம்ம வரைஞ்சது. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து நோடு எண் அழுத்தணும். நீங்கள் எண் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணுமோ அங்கெங்கெல்லாம் ஒரு டாட் வந்துருக்கும். எங்கே ஆரம்பித்தோம் அடுத்த கிளிக் எங்கே பண்ணுவோம் அதுக்கு அடுத்து கிளிக் பண்ண இடத்துலலாம் டாட்டாக வந்திருக்கும். இந்த பிளாக் கலர் டாட்டில் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது எப்படி வேணுங்கிற இடத்துல ஜூம் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு 2 டாட்டுக்கு நடுவில் இந்த ஒரு டாட்டுக்கு இன்னொரு டாட்டுக்கு நடுவில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஏபி அந்த பி கொடுத்திங்கன்னா அடுத்து ஒரு 2 லைன் வரும். இப்போது எதை வளைக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி இந்த மாதிரி இப்போ இது வளைக்கிறீங்க. இது வளைக்கும் போது எனக்கு இன்னும் இங்கே எக்ஸ்ட்ரா டாட் வேணும், இந்த இடத்த எனக்கு சரியாக வளைக்க முடியல அப்படின்னா எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி ஒரு ஐ கொடுத்தீங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டாட் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே மட்டும் தனியாக அங்கே மட்டும் தனியாக நீங்கள் வளைச்சிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 டாட்டுக்கு நடுவில் கிளிக் பண்ணி திரும்பி பி கொடுத்து இந்த மாதிரி இன்கேஸ் ப்ளூ கலரில் வந்துச்சுன்னா இதை வந்து ஸ்மூத்துன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா இங்கே நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த பக்கம் ஏறும், இங்கே குறைய இந்த பக்கம் மாறும். ஸோ இது இந்த மாதிரி மாறக்கூடாது குறையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டாட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி
ஸ்மூத்தாக இல்லை, இந்த ஸ்மூத் பாயிண்ட்ஸ்னு இருக்கும், இந்த டிக்கு ஆயிருந்துச்சுன்னா இந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டாட் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரைகிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸோ அடுத்து இந்த 2 டாட்டுக்கு நடுவில் இப்படி கிளிக் பண்ணி பி கொடுத்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் வரும். ஸோ இதை வந்து இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தப்பாகல இருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி வளைச்சிருங்க. வளைச்சிட்டு அடுத்த டாட் இதை இப்படி கிளிக் பண்ணி பி கொடுத்தீங்கன்னா இங்கே 2 டாட் வரும். நீங்கள் இந்த மாதிரி எட்ஜில் வந்து 2மே செலக்ட் பண்ணி கூட ஒன்றா செலக்ட் பண்ணி கீபோர்டில் அந்த அப் ஏரோ மார்க் பட்டன் இருக்கும், அந்த ஏரோ மார்க் பட்டன் அழுத்திங்கன்னா அது இந்த மாதிரி நகரும். அந்த ஏரோ மார்க்லேயும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சைடில் நகர்த்துறது, ஃப்ரண்ட்டில் நகர்த்துறது. பாருங்க, இப்போ இந்த இது மட்டும் ஓரம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நகர்த்திக்கலாம். தனியாக செலக்ட் பண்ணி இப்போ பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இடத்துல பெண்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே திரும்பி கிளிக் பண்ணி ஐ கொடுத்து இந்த டாட்டை ஃபஸ்ட்டு இதுக்கு இங்கே நேராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. இப்போ இது அவ்வளோ. அடுத்த இதுக்கு இப்போ இங்கே இருப்பாங்க, இதை இப்படி செலக்ட் பண்ணி திரும்பி பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இப்போ கீபோர்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ லெஃப்ட் ரைட்டில் எப்படி வளைக்கணுமோ அப்படி வேணுங்கிற மாதிரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. கிளிக் பண்ணி பி. இப்படி வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஆர்ச்சை நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாதிரி இருக்கும் கர்சர். மாறினது கூட டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது மேலேயே நம்ம வரைஞ்ச ஆர்ச் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பலகைக்கு வந்து நமக்கு 2 அளவு தான் இருக்கும், ஹைட்டு வித்துன்னு 2 அளவு எடுத்துருவோம். இப்போ இது வந்து ஆர்ச் பலகைக்குன்னா நமக்கு வந்து 3 அளவு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ச்சோட டாப்லேருந்து பலகையோட கீழே வரைக்கும் அது ஹைட்டு, நார்மலான வித்து 1 2 ஆச்சு. 3வது என்னென்னா இந்த கேப் இதை இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், இந்த 2 கார்னருக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த ஹைட் வேணும் நமக்கு. மொத்தம் வந்து 3 அளவு வேணும். இது வந்து அளவு கம்மியாக வரும், சின்னதாக வரும் பலகைக்கு ஏற்ற மாதிரி. இது சின்ன பலகையாக இருந்தால் ஒரு 50 mm 60 mmல வரும். டோர் மாதிரி இதாக இருந்தால் ஒரு 100 mm 120 mm அந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த கேப்பும் நமக்கு வேணும். மொத்தம் 3 அளவு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து அது பலகையில் தான் எடுக்கணும், மேனுவலாக தான் எடுக்கணும். ஸோ அப்புறம் இந்த லைனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து ஆர்ட் கேம் போக போகிறோம். ஆர்ட் கேம் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த பலகைக்கு நம்ம கொடுத்த அளவை நம்ம போட்டுருக்கோம். க்ரியேட் மாடலில் கொடுத்துட்டேன். இந்த பலகையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 600 mm வந்துச்சு. இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 180 இருந்துச்சு. ஸோ இதுதான் பலகை நம்ம இப்போ வச்சுட்டுக்கிற பலகையோட 2க்கு 2 அடி அகலம், 6 அடி அந்த 3/4 அடி ஆகும். ஸோ இந்த சைஸில் பலகை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு அவுட்லைன் போட்டுடுறீங்க. அதை நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, இந்த டூலை யூஸ் பண்ணி போட்டாலும் சரி. நான் இதை யூஸ் பண்ணி போடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 180 வித்து, அடுத்து வந்து 600 mm ஹைட்டு கொடுத்துட்டு க்ரியேட் அண்ட் க்ளோஸ். இப்போ வந்து F9 கொடுத்தீங்கன்னா
இது வந்து சென்டர் போயிடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்போது அங்கே வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த ஆர்ச்சை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஆர்ச் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே இருக்குது. இதை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் இதை டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இல்லை, இதை கர்சர் இதில் வச்சுட்டு கீபோர்டில் வந்து டி காப்பி, அந்த டி அதை வந்து 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அதே தான், அந்த டூல் ஓப்பன் ஆனால் என்ன வருமோ அதே தான் இங்கே வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வித் அண்ட் ஹைட், இந்த டிக் மார்க் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை ரொட்டேட் பண்ணி நார்மலாக மாற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே இருக்கிறனால ரொட்டேட்டில் போய்ட்டு சின்னதாக, இப்போ இது வந்து டிகிரியில் ரொட்டேட் ஆகிறதுனால ப்ளஸ் மைனஸில் வரும். 1 டிகிரினா ரைட் சைடு திரும்பும், -1 டிகிரினா லெஃப்ட் சைடு திரும்பும். ஸோ உங்களுக்கு எப்படி திரும்பணுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. நான் -0.5 டிகிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணுனா இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு நேராக இருக்கும் முன்னே இருந்தது. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கிட்டு திரும்பி அந்த டபுள் டைம் டீ கொடுத்திங்கன்னா வந்துடும். இதை டிக் மார்க் எடுத்துகிட்டு இங்கே வந்து நமக்கு என்ன வித்தோ அந்த வித்து போட்டுக்கோங்க. நமக்கு வித்து எவ்வளோ, 180 தான் கொடுத்தோம். ஹைட் வந்து இது வந்து அந்த 2ஆவதாக எடுத்த ஹைட்டு, அந்த ஆர்ச்சுக்கும் அந்த இந்த சென்டருக்கும் எடுத்த ஹைட்டு இது கம்மியாக தான் வந்துச்சு. இது வந்து ஒரு 50 mm தான் வந்துச்சு உங்களுக்கு. கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது இந்த ஆர்ச்சையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கீழே வந்தீங்கன்னா பொசிஷன் டூல்ஸ்னு இருக்கும். பொசிஷன் கம்பைன்ஸில் இங்கே பாருங்கள், இதை நான் இந்த டூலை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நிறையா டூல் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து அலைன் லெஃப்ட், அலைன் ரைட்டு, அலைன் டாப்னு இருக்கும். இதை வச்சே நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் டாப் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்ச் மேலே போயிடும். போனதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் வந்து சென்டர் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் காமனாக வந்து நின்றுடும். இதை நீங்கள் நகர்த்தி கொண்டு போய் இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சிசர் எடுத்துக்கோங்க. வெக்டார் டூல்ஸில் போயிட்டு சிசர், இந்த சிசர் எடுத்து ஆர்ச்சுக்கு மேல் பக்கம் இருக்கிற பாக்ஸை கட் பண்ணிடுங்க. 2 பக்கமே கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு ஜாயின் ஆல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வெளியில் வந்துட்டு திரும்பி இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது சரியாக ஜாயிண்ட் ஆகலை. இங்கே வந்து ரெட் கலரில் டாட் தெரியுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெட் கலரில் டாட் தெரிஞ்சால் அந்த ஜாயிண்ட்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து க்ரீன் கலரில் வரும். க்ரீன் கலரில் வந்தால் பக்காவாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெட் கலரில் வரனால நம்ம என்ன பண்ணணும்னா, அதே பொசிஷன் டூல்ஸில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெக்டார் டூல்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஜாயின் வெக்டார்ஸ்னு இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு சிம்பிள் இருக்கும், க்ளோஸ் வெக்டார்ன்ட்டு. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணி டோட்டலாக எல்லாம் செலக்ட் பண்ணி அடுத்து நம்ம எப்போவுமே ஜென்ரலாக பண்ணுறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் செட் கொடுத்துட்றோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஹாஃப் செட், அவ்வளோ. இதுலேயே வந்து நீங்கள் திறனை போடுறதோ இல்லை திறனை வேணாம் அதெல்லாம் நீங்கள் எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து டிசைன் வைக்கிறது மற்ற எல்லாமே காமன் தான். இதுக்குள்ளே டிசைன்னா இப்போ ஜென்ரலாக காமனாக இதுக்குன்னு இருக்கிற சின்ன டிசைன் தான் வைக்க முடியும். ரொம்ப பெருசாக போய் நம்மளால் வைக்க முடியாது. இந்த மாதிரி தான் இதை நான் சொன்ன வைக்கணும் நான். ஏன்னா பலகை ரொம்ப அளவு சின்னதாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். எடுத்து நான் F9 கொடுத்துட்டா டிசைன் வந்து சென்டராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை நகர்த்தி வச்சுட்டு இப்போ நான் டிசைனை வேணுங்கிற அளவுக்கு பெருசு பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு மேலே பெருசு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹைட்டு மேலேயும் கீழேயும் கேப் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம், இதையே வந்து நான் ரொம்ப ஹைட் பண்ணி இந்த சைஸ்க்கு வச்சிடலாம், ஃபுல்லாக இழுத்த மாதிரி வரும். இல்லை அப்படி வேணான்னா இதை ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஆர்ச்சுக்குள்ளே வச்சிடணும். ஆர்ச்சோட ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப்பில் இந்த டிசைனை உள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சிட்டோம்னா ஆர்ச்சுக்குள்ளே இந்த டிசைன் வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு.
இந்த பாட்டமில் நம்ம இன்னொரு டிசைன் கூட வேணும்னா தனியாக கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு போயிட்டு நீங்கள் டெப்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. இப்போ 8னா 8, 10னா 10, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டெப்த் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ திரும்பி இன்னொரு டிசைன் எடுக்கணும்னா திரும்பி இதே டூல்ஸில் போயிட்டு இதில் சின்னதாக தான் வைக்க முடியும். ஸோ அதனால் நம்ம வேறு என்னாச்சு சின்ன டிசைன் இருக்கா, வேறு என்னாச்சு இது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்படி எதுவும் கிடைக்கலன்னா கீழே எதுனாச்சு பூ மாதிரியோ இல்லை வேறு என்னாச்சும் ஒன்றும் வச்சுக்கலாம். இதெல்லாம் இதை நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி எந்த டிசைன் இருந்தாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் போய்ட்டு பெருசு பண்ணிவிட்டு நான் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணோன்னா வேணுங்கிற அளவு சின்னது பண்ணிவிட்டு இந்த டிசைனை எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் மேனுவலாகவே வச்சிட்றேன். நீங்கள் F9 கொடுத்து வச்சாலும் வைக்கலாம். F9 கொடுத்தா இங்கே மேலே சென்டருக்கு போயிடும். என்னப்பா? ஆமாம், F9 கொடுத்தா சென்டரில் போகும், கொஞ்சமாக கீழே இறக்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்படி ஒரு வேளை இதை இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ F9 கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி போய் உட்காந்துரும். ஸோ அந்த லைனை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி அப்படியே டவுன் ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும். என்னென்னா 2 பக்கமும் உங்களுக்கு அகலம் கரெக்டாக வந்துடும், ஈவனாக வரும் நம்ம மேனுவலாக நகர்த்துறத விட. ஸோ இப்படி வேணுங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டிங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் அந்த டிசைனுக்கு என்ன டெப்த்து கொடுத்தீங்களோ அதே டெப்த்தை இதுக்கும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் ஒன்றோட ஒன்று டச் ஆகலைன்னா மோடு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆட் மோட்லேயே இருக்கலாம். ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் ஒரு வேளை ஒன்றோட ஒன்று டச் ஆகுது, ஒன்றுக்குள்ளே ஒன்று டச் ஆகுது அப்படின்னா மோடு போயிட்டு மெர்ஜ் அட்ஜஸ்ட் கொடுத்துடணும். இப்போ இது நார்மலாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேப் இருக்கிறதுனால நீங்கள் ஆடே கொடுக்கலாம். ஒருவேளை இந்த கேப் இல்லை ஒன்றோட ஒன்று டச் ஆகுதுன்னா மெர்ஜ் அட்ஜஸ்ட் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்போ க்ளோஸ். நம்ம 2 டிசைன் வந்துச்சு. அப்புறம் இந்த அவுட்லைனை இப்படி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு 3D வியூ போய்க்கோங்க. போயிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் டூல் பாத் ஃபஸ்ட்டு 2D டூல் பாத் எடுத்துக்கிறீங்க. போயிட்டு இன்சைடோ அவுட் சைடோ என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொஃபைலிங் டூல் என்ன டூல் வேணுமோ அந்த டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கீழே வந்து மெட்டீரியல் செட்டப் கொடுத்துக்கிறீங்க. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கொடுத்த டெப்த் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு எதனா ஒரு நேம் கொடுத்து நவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் செக் பண்ணிட்டு வந்துடும். இந்த இங்கே பாருங்கள் ஆர்ச் மாதிரியே வந்திருக்குல்ல, இதுதான் அவுட்லைனு. 2D லைன் செக் பண்ணிடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து 3D. ஸோ இந்த 3D டூல் பார்த்து எடுத்து இதில் வந்து செலக்டட் வெக்டார் கொடுக்கணும். கொடுத்துட்டு டூல் செலக்ட் பண்ணி என்ன டூலோ அந்த டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி கால்குலேட் ஆகும். பாட்டமில் பலகையில் ஆர்ச் இருந்தால் அதையும் ஃபோட்டோ எடுத்தால் வரைஞ்சாகணும். ஏன்னா இப்போ காப்பி பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா இப்போ கட் பண்ணுறதெல்லாம் ஆர்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா கையில் தான் கட் பண்ணுவாங்க, மேனுவல் ஆர்ச் மாதிரி தான் போடுவாங்க. இப்போ இதே வந்து அவங்க ஆர்ச்சே கொடுக்கல, ஸ்கொயர் பலகையாக கொடுத்து நீங்கள் ஆர்ச் போட்டு கொடுங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு ஆர்ச் வந்து காப்பி பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே கீழே கார்பெண்டர்ஸே போட்டு கொடுத்துருக்காங்கங்கிறப்போ அது அவங்களால கரெக்டாக போட மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு பக்கம் சாஞ்சோ இது பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து வரைகிறது தான் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் வரைஞ்சாகணும். இல்லாத ஆர்ச் அங்கே வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே பலகை பள்ளமாக இருக்கும்ல, பள்ளமாக வேணும்ல, அங்கே பலகை ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் ஆர்ச் மட்டும் போட்டிங்கன்னா அங்கே வராதுல்ல. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. டூல் பாத் போயிட்டு சேவ் டூல் பாத்.
கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2Dயை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லா டைமும் வெறும் 2Dன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 2Dன்னு இங்கே ஆல்ரெடி நேம் வந்துடும் நீங்கள் சேவ் பண்ணுறதில்ல. அதனால் என்ன பண்ணுங்கன்னா முன்னாடி எதனா லெட்டரோ இல்லை நேமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் 2D 3Dன்னு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பழகிக்கு ஈஸியாக இருக்கும். நான் அடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதோட ஃபினிஷிங் எப்போ வரணும்னா சிமுலேட் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம், இல்லை வேணானாலும் வேணாம். சிமுலேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். டிசைன் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு நீங்கள் இங்கே சிமுலேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறப்போ அடுத்து நீங்கள் ஃபைலில் போய்ட்டு எப்போ போல் டிசைனை சேவ் பண்ணிக்கணும். இதை நான் சொல்ல நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான்.